பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை சோனா அதன் பிறகு ஷாஜகான், சிவப்பதிகாரம், மிருகம் போன்ற திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு பல மொழி திரைப்படங்கள்லயும் சோனா அவர்கள் நடிச்சிருக்காங்க. சமீபத்துல நடிகை சோனா அவங்களுடைய வாழ்க்கை கதைய ஸ்மோக்குங்கிற வெப் சீரிஸா எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த நிலையில நடிகர் வடிவேலுவ நடிகை சோனா ஒரு இன்டர்வியூல தாக்கி பேசிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சர்ச்சையில முடிஞ்சிருக்கு. குசேலன் திரைப்படத்திலும் அழகர் மலை திரைப்படத்திலும் நடிகை சோனா நடிகர் வடிவேலுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. இவங்க காம்பினேஷன்ல வந்த அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட்ட கொடுத்துச்சு. அந்த இன்டர்வியூல நடிகை சோனா அவரை பத்தி அப்படி என்ன பேசிருக்காங்கன்னா, வடிவேலு பத்தி பேசுறதுக்கெல்லாம் வடிவேலு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. மத்த ஆர்டிஸ்ட் கிட்ட வடிவேலு பத்தி கேட்டா எப்படி கழுவி ஊத்துவாங்களோ அதே தான் நானும் பண்ணுவேன். அதனால அவரை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல. நான் வடிவேலு கூட 2 படம் பேரா சேர்ந்து பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா அவர் கூட பண்றதுக்கு எனக்கு 16 படம் வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா எந்த படத்துக்குமே நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன், ஆனா வடிவேலு கூட மட்டும் சேர்ந்து நடிக்கவே மாட்டேன்னு சோனா சொல்லிருக்காங்க. வடிவேலுடைய பேரை சொன்னதுமே சோனா இவ்ளோ வன்மமா பேசுறதுக்கு வடிவேலு அப்படி சோனாவை என்ன பண்ணிருப்பாருன்னு மக்களால சலசலக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நடிகை ஸ்ரீலீலாவுடைய டான்ஸுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் இப்போ சென்சேஷனல் நடிகை இருக்க நடிகை ஸ்ரீலீலா அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களை அவங்க கைவசம் வச்சிருக்காங்க. இப்போ ஸ்ரீலீலாவுக்கு டஃப் கொடுக்கிற விதமா கிருத்திகா சர்மாங்கிற நடிகை களமிறங்கிருக்காங்க. நடிகர் நிதின் நடிப்புல உருவாகி இருக்கும் ராபின்ஹுட் திரைப்படத்துல ஒரு ஐட்டம் சாங் இருக்கு. அந்த சாங்குக்கு கிருத்திகா சர்மாங்கிறவங்க பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த நடிகை தான் இப்போ ஸ்ரீலீலாவுக்கும் ராஷ்மிகாவுக்கும் டஃப் கொடுக்க போறாங்கன்னு தெலுங்கு சினிமா ரசிகர்களால பேசப்பட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.